இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இல்லம் தோறும் இறை வார்த்தை என்கிற இந்த இன்றைய மன்னா பகிர்வினை நண்பர்களோடும் குடும்பத்து உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித முதலாம் கிரகோரியார் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக இவர் அறியப்படுகிறார். திருச்சபையினுடைய வரலாற்றில் துறவு சபைகளிலிருந்து திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட முதல் திருத்தந்தையும் இந்த புனித முதலாம் கிரகோரியார் என்பவர். பணக்கார பிரபுத்துவ குடும்பத்தில் பிறக்கிறார். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நல்ல தகுதியான தரமான கல்வியும் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்ற இவர் விரும்புகிறார். கல்வியில கற்று தேர்ந்த பிறகு ரோம் நகரத்துல உயரிய பதவிகள் இவருக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த பதவிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இயேசுவை இன்னும் மிக நெருக்கமாக பின்பற்றும் விதமாக புனித ஆசீர்வாதப்பருடைய துறவு சபையில சேர்ந்து துறவியாக தன்னை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இலக்கணம், அணி இலக்கணம் மற்றும் மொழியியல் இவற்றில் கற்று தேர்ந்து விளங்கிய இந்த புனித கிரகோரியார் தன்னுடைய வாழ்நாளில் பல இறையியல் புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இசை கலைஞர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். பாடகர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். கத்தோலிக் திரு அவையினுடைய மிகப்பெரிய பாரம்பரியமாக நம்ம பார்ப்பது த கிரகோரியன் சாண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த கிரகோரியன் சாண்டினுடைய தந்தை என்று இவர் தான் அழைக்கப்படுகிறார். இவருடைய பெயரால் தான் திருச்சபையினுடைய திரு இசையும் அழைக்கப்படுகிறது என்பதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பிறகு கத்தோலிக்க திரு அவையில பல மாறுதல்களை கொண்டு வந்தார். இவருடைய புனித தன்மையை பார்த்து பிரிவினை சபையை சேர்ந்தவர்கள் கூட மிக புனிதமான ஒரு திருத்தந்தை என்று சொல்லுகிற அளவுக்கு தனிமனித ஒழுக்கம், தனிமனித புனிதத்தில் வளர்ந்தவர் தான் இந்த திருத்தந்தை புனித முதலாம் கிரகோரியார். திருச்சபையினுடைய வழிபாட்டில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவராகவும் இந்த திருத்தந்தை புனித முதலாம் கிரகோரியாருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இந்த திருத்தந்தைக்கு இருந்த திரு அவையின் மீது அன்பு நமக்கும் இருக்க வேண்டியும், அதே நேரத்தில் திரு வழிபாட்டில் விசுவாசத்தோடும் பக்தியோடும் பங்கு பெற வேண்டிய ஒரு வரத்தையும் இறைவன் நமக்கு தர இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலிருந்து சீமோன் பேதுருவுடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்கே சென்ற இடத்துல சீமோன் பேதுருவுடைய மாமியார் காய்ச்சலாக இருந்ததாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காய்ச்சலை கடிந்து கொள்கிறார். உடனே காய்ச்சல் அவரை விட்டு விலகிற்று என்றும், அதற்கு பிறகு சீமோன் பேதுருவுடைய மாமியார் அங்கிருந்த சீடர்களுக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பணிவிடை செய்கிறார். இதை கேள்வியுற்ற பலர் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். தீய ஆவிகளை அவர் விரட்டுகிறார் மற்றும் அவர்களை பல்வேறு நோய்களில் இருந்தும் குணப்படுத்தினார் என்று நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது பகுதியில நம்ம வாசிக்கிறோம். 3வது பகுதியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அதிகாலையிலேயே எழுந்து அவர் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு சென்று இறைவேண்டல் செய்தார். இறைவனிடத்துல தனிமையில ஜெபித்தார் என்கிற ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை வாசித்து முடித்தவுடனேயே என்னுடைய மனதில் தோன்றிய 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு ஆண்டவராகத்தான் இருக்கிறார். இதோ நாம் தேடுகிற இறைவன் நம்முடைய அருகில் இருக்கிறார். நாம் துன்பத்தில் இருக்கிற நேரத்தில், வேதனையில் இருக்கிற நேரத்தில், மன கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில், குழம்பி போய் இருக்கிற நேரத்தில் எங்கேயோ கடவுள் இருக்கிறார் என்று நாம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேடும் இறைவன் நம்முடைய அருகில் இருக்கிறார். விசுவாச கண்களோடு பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் இறைவன் நம்மை தேற்றுவார், இறைவன் நம்மை குணப்படுத்துவார் என்கிற முதல் செய்தியையும், 2வது ஒரு செய்தியாக இயேசு ஏழைகளிடத்திலும் நம்மிடத்திலும் அருகில் இருக்கிறார். இயேசு நம்மை நோய்களில் இருந்து குணப்படுத்துகிறார். இயேசு நம்மிடம் இருக்கிற தீய ஆவிகளை, தீய எண்ணங்களை விரட்டுகிறார் என்று நான் சொன்னேன். அதற்கான ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல பார்க்கிற நேரத்தில் அதற்கான ஆற்றல் அவர் இறைவனிடத்துல தனிமையில இறைவேண்டல் செய்ததில் இருந்து தான் கிடைத்திருக்கிறது என்பதை நற்செய்தி வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. அதிகாலையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய இறைவனிடத்துல நேரத்தை செலவிட்டு இறைவேண்டல் செய்து தந்தையாகிய கடவுளிடமிருந்து தன்னுடைய பணி வாழ்விற்கான அருள் வரங்களை பெற்றுக்கொள்கிறார்.
இதுதான் இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது செய்தி. எப்படி இயேசு தந்தையாகிய கடவுளிடமிருந்து அருள் வளங்களை பெற்றுக்கொண்டாரோ இறைவேண்டல் வழியாக, நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தனிமனித ஜெபம் மற்றும் குடும்ப ஜெபத்தின் வாயிலாகத்தான் இறைவனுடைய அருளை நம்ம பெற முடியும் என்கிற அழகான இரண்டாவது செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்க வேண்டுமா? குடும்பத்தில் அமைதி வேண்டுமா? ஒரே வழிதான், இறைவேண்டல் மட்டும்தான் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசு நமக்கு அருகில் இருந்தாலும் எப்படி நற்செய்தி வாசகத்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள், தீய ஆவிப்படுத்தவர்கள் இயேசுவை நோக்கி வந்தார்களோ, நாமும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருவழிபாடு மூலமாக, அதுவும் சிறப்பான விதத்தில் நற்கருணை வழிபாட்டின் மூலமாக இயேசுவுக்கு அருகில சென்று அவரை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்தால் நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து அன்றாடம் இயேசுவை நோக்கி செல்வோம். இறை வேண்டல் வழியாக நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.